ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரெல்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பிளாக் கரண்ட் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கேக் எல்லாம் நல்லா தாங்க வந்துச்சு. ஆனால் அந்த ஐசிங் பண்ணும்போது நான் என்னெல்லாம் சொதப்பல் வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 180 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா 16 கிராம்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். மாவை ஓரமாக வச்சதுக்கப்புறம் எக்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். மஞ்சள் கருவு தனியாகவும் வெள்ளை கருவு தனியாகவும் செப்பரேட் பண்ணணும். எனக்கு அது வந்து கரெக்டாக செப்பரேட் பண்ண தெரியாததுனால நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவேன். ஒரு 4 எக்கை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் வந்து மஞ்சள் கருவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட வாடை வராது. இப்போ முட்டையில் இருக்க வெள்ளைக்கருவை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி அது முட்டை வந்து நல்லா ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை இந்த அளவுக்கு பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் 160 கிராம் அளவுக்கு சர்க்கரையை 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணி இதை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும். இல்லாட்டி சர்க்கரை கரையாது. சர்க்கரை நல்லா கரையலை அப்படின்னா கீழே வந்து ஒரு மாதிரி கேக்கு அடியில் வந்து ரொம்ப க்ரீஸியாக, அதாவது பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணிட்டேன். எனக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சள் கரு, அதை வந்து 2 பேட்சாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது வந்து மஞ்சள் கரு சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு பீட் பண்ணால் போதும். அதாவது மஞ்சள் கரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதாவது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு, இதெல்லாம் 3 பேட்சாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 60 ml அளவுக்கு நான் பட்ரு உருக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 30 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 60 ml அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை ஊற்றிடலாம். மாவு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு ஆல்ரெடி 160 டிகிரி செல்சியஸில் நான் 10 மினிட்ஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவனில் நம்ம இப்போ பேட்டரை தூக்கி வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவனை 40 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு 160 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணுறேன். கேக் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் நல்லாவே பேக் ஆகி இருந்துச்சு. நான் இதை வெளியே எடுத்து வச்சுட்டு கேக் பேக் ஆகியிருக்கான்னு பார்க்குறதுக்காக பேலட் நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். கேக் நல்லாவே பேக் ஆகிருந்துச்சு. பாருங்கள், கிளியராக வந்திருக்கு. ஸோ கேக் வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டேன். டீமோல்டு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தாங்க அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணணும். ஆனால் நான் வந்து க்யூரியாசிட்டி தாங்காமல் என்னோடய கேக் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சூடாகவே இருக்கும்போதே அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், சூடாகவே நான் ரிமூவ் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு அந்த கேக் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இது என்ன பார்க்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ கேக் நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பில்ஸ்பெரி பிராண்ட்லேருந்து விப்பிங் க்ரீம் வாங்கியிருக்கேன். இதுலேயே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறேன். பவுலை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோன்றதுனால கொஞ்சமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 250 ml கப் இருக்குல்ல, அதில் 1 கப் அளவுக்கு மட்டும் விப்பிங் க்ரீம் எடுத்து ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருந்து நம்ம பீட் பண்ணணும் சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகினதுக்கப்புறமா செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், ஃபோர்த்து ஸ்பீட் சொல்லிட்டு 7 ஸ்பீட் வரைக்கும் வச்சு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட் பண்ணதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து கேக்கும் ஆறி வந்துருச்சு. கேக் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா 3 இதாக லேயராக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல விப்பிங் க்ரீம், அதையும் தூக்கி இதில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது விப்பிங் க்ரீம் நல்லா தான் இருந்துச்சு.
அடுத்தது மாலாஸ் பிராண்ட்ல இருந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் அத எடுத்து இதில வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வச்சுட்டு, அதே மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு, அதே மாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இப்பவே எனக்கு லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பிளாக் கரண்ட்டும் நம்ம க்ரஷ்ஷும் ஆட் பண்ணிட்டு, அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 3 லேயர்ஸுமே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 லேயருக்கு விப்பிங் க்ரீம் வச்சு நான் க்ரம் கோட் கொடுத்து வச்சுக்கிறேன். நான் குடுத்துட்ருக்கும்போதே என்னோட க்ரீம் வந்து ரொம்பவே மெல்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ஃப்ரிட்ஜில வந்து செட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில வச்சுருக்கேன். எப்படி இருக்குமோன்ற பயத்துல அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாமே கேக்க க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலையில எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. மறுநாள் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நல்லா பொறுமையா பீட் பண்ணி எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து லாஸ்ட்டு ஸ்பீட் வரைக்கும் பொறுமையா வச்சு பீட் பண்ணி எடுத்துட்டு ஐசிங்கும் பொறுமையா குடுத்தேன். ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. 100% வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஓரளவுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நடுவுல வந்து நம்ம பிளாக் கரண்ட் க்ரஷ் இருக்குல்ல, அத எடுத்து நடுவுல இந்த மாதிரி லேயரா குடுத்துட்டேன். லேயரா குடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி எம்ப்டியா அந்த மாதிரி இருந்தனால, இந்த மாதிரி ஒரு நாஸில் போட்டுட்டு ஃபுல்லா அதுவும் ஒரு டெக்கரேஷன் மாரி பண்ணி கவர் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஓவராலா கேக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் பார்க்க எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பா சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பேக்கர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, எதனால என்னோட விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆயிடுச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்